கடந்த 4 நாள்களாக இந்தியா பாகிஸ்தான் இடையே நடைபெற்ற போர் தற்போது முடிவுக்கு வந்துள்ளது. காஷ்மீரில் அப்பாவி பொதுமக்கள் மீதான பாகிஸ்தானின் தாக்குதல் முதல் தற்போதைய சமாதான பேச்சுவார்த்தை வரை நடந்த விவரங்களை தற்போது பார்க்கலாம். எல்லையில் நடைபெற்ற போரை நிறுத்திக் கொள்வதற்கு இந்தியா பாகிஸ்தான் ஒப்புதல் அளித்திருப்பதாக மாலை 5 மணியளவில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்தார். கடந்த ஏப்ரல் 22ஆம் தேதி அன்று காஷ்மீரில் சுற்றுலாவுக்கு சென்ற அப்பாவி பொதுமக்கள் 26 பேரை பாகிஸ்தான் ஆதரவு தீவிரவாதிகள் கண்மூடித்தனமாக கொன்று குவித்தனர். இதனைத் தொடர்ந்து கடந்த 2 வார காலமாகவே இந்தியா பாகிஸ்தான் இடையே போர் மேகம் சூழ்ந்தது. தம்பதியர்களில் கணவனை கொலை செய்து பெண்களை கைம்பெண்களாக மாற்றிய பாகிஸ்தானின் செயலுக்கு இந்தியா உள்ளிட்ட உலக நாடுகள் கடும் கண்டனத்தை பதிவு செய்தன. சிந்து நதி ஒப்பந்தம் ரத்து, அட்டாரி எல்லை மூடல், வான் எல்லை மூடல், பாகிஸ்தானியர்கள் இந்தியாவில் இருந்து வெளியேற கெடு என மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளில் இறங்கியது. இதனால் எல்லையில் அசாதாரண சூழல் நிலவியது. இதன் தொடர்ச்சியாக இந்திய ராணுவம் மே 7ஆம் தேதி அன்று ஆபரேஷன் சிந்தூர் என்ற பெயரில் ராணுவ நடவடிக்கையில் களமிறங்கியது. பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் இந்திய ராணுவம் அதிரடி தாக்குதலை நடத்தியது. இதில் பாகிஸ்தான் தீவிரவாதிகள் 90க்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டதாக அறிவிக்கப்பட்டது. மேலும் லஷ்கர்-இ-தொய்பா, ஜெய்ஷ்-இ-முகமது போன்ற தீவிரவாத இயக்கங்களின் 9 முகாம்கள் அழிக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டது. இந்தியா கொடுத்த அடியை சமாளிக்க முடியவில்லை என்றாலும் காஷ்மீர், ராஜஸ்தான் மாநிலங்களில் ட்ரோன்கள் மற்றும் ஏவுகணைகள் மூலம் பாகிஸ்தான் குண்டுமழை பொழிய தொடங்கியது. இதனை இந்திய ராணுவத்தின் S-400 ரக சுதர்ஷன் சக்ரா என்னும் ஏவுகணை அமைப்பு தடுத்து நிறுத்தி பாகிஸ்தானின் அத்துமீறலை முறியடித்தது. இது தவிர பாகிஸ்தானைச் சேர்ந்த முக்கிய தீவிரவாதிகள் முகமது யூசுப் அசார் ஆகியோரின் கூட்டாளிகள் 5 பேர் உட்பட ஏராளமான தீவிரவாதிகளை இந்திய ராணுவம் சுட்டுக் கொன்றது. இதற்கிடையே இந்தியா மீது பாகிஸ்தான் நடத்திய தாக்குதலில் ஆந்திர மாநிலத்தைச் சேர்ந்த ராணுவ வீரர் முரளி நாயக் உட்பட 10க்கும் மேற்பட்டோர் வீரமரணம் அடைந்தனர். பல இடங்களில் குடியிருப்புகள் மீதும் பாகிஸ்தான் அடுத்தடுத்து தாக்குதல்களை நடத்தியது. இதனால் ஜம்மு காஷ்மீர், ராஜஸ்தான், பஞ்சாப் உள்ளிட்ட எல்லையோர மாநிலங்களில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. எனினும் பாகிஸ்தானின் அத்துமீறல் மட்டும் குறையவில்லை. இந்நிலையில் டெல்லியில் செய்தியாளர்களை சந்தித்த வெளியுறவுத்துறை செயலாளர் விக்ரம் மிஸ்ரி, கர்னல் சோஃபியா குரேஷி, விங் கமாண்டர் வியோமிகா சிங் ஆகியோர் பாகிஸ்தான் மீதான தாக்குதல் குறித்து எடுத்துரைத்தனர். அப்பொழுது பாகிஸ்தான் ராணுவம் துருக்கியில் இருந்து வாங்கிய ராணுவ தளவாடங்களை பயன்படுத்தி தாக்குதல் நடத்தியதாகவும் வழிபாட்டு தலங்கள் மற்றும் பள்ளிகள் மீது தாக்குதல் நடத்த முயற்சித்ததாகவும் புகார் தெரிவித்தனர். எனினும் பாகிஸ்தானின் தாக்குதல்களை வானிலேயே இந்திய ராணுவம் தவிடுபொடியாக்கியதாகவும் அவர்கள் தெரிவித்தனர். இந்தியா பாகிஸ்தான் இடையே மோதல் போக்கு அதிகரித்து வந்த நிலையில் பொதுமக்களிடையே எப்பொழுது போர் மேகம் விலகும் என்ற எதிர்பார்ப்பு எழுந்தது. மேலும் இந்த நாடுகளுக்கு இடையே பேச்சுவார்த்தைக்காக அமெரிக்கா தலையிட்டது. இந்நிலையில் மே 10ஆம் தேதியன்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் பதிவு ஒன்றை வெளியிட்டிருந்தார். அதில் இந்தியா பாகிஸ்தான் நாடுகள் போரை நிறுத்திக் கொள்ள ஒப்புதல் அளித்ததாகவும் பல மணி நேரமாக நடைபெற்ற பேச்சுவார்த்தையின் இறுதியில் இரு நாடுகளும் இதற்கு ஒப்புக்கொண்டது வரவேற்கத்தக்க ஒன்று என்றும் தெரிவித்தார். ட்ரம்ப் தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்ட சில நிமிடங்களில் வெளியுறவுத்துறை செயலாளர் விக்ரம் மிஸ்ரி அதனை உறுதி செய்தார். அப்பொழுது மே 7ஆம் தேதி இரவு தொடங்கிய போரானது 3 நாட்களாக நடந்து வந்த நிலையில் மே 10ஆம் தேதி மாலை 5 மணி முதல் போர் நிறுத்தம் அமலுக்கு வந்ததாக அதிகாரப்பூர்வமாக அறிவித்தார். இதேபோல் பாகிஸ்தான் துணை அதிபர் இஷாக் தர் அமைதி மற்றும் பாதுகாப்புக்காக தொடர்ந்து பாடுபட்டு வருவதாகவும் அதன் காரணமாகவே போர் நிறுத்தத்திற்கு ஒப்புக்கொண்டதாகவும் பதிவிட்டிருந்தார். கடந்த 3 நாட்களாக பாகிஸ்தான் நடத்திய தாக்குதலுக்கு இந்தியா பதிலடி கொடுத்து வந்த நிலையில் அமெரிக்கா தலையீட்டின் பேரில் போர் நடவடிக்கையில் இருந்து பின்வாங்குவதாக பாகிஸ்தான் ஒப்புக்கொண்டது. இதனை உறுதிப்படுத்திய விக்ரம் மிஸ்ரி வரும் 12ஆம் தேதி அன்று இந்தியா பாகிஸ்தான் இடையே மீண்டும் பேச்சுவார்த்தை நடைபெற இருப்பதாக தெரிவித்தார். இதனால் ஜம்மு காஷ்மீர், பஞ்சாப் உள்ளிட்ட மாநில மக்கள் நிம்மதி பெருமூச்சு விட்டுள்ளனர். காரணம் 48 மணி நேரத்திற்கு மேலாக மின் இணைப்பு துண்டிப்பு, வீடுகளுக்குள்ளேயே முடக்கம் என இந்த மக்களின் இயல்பு வாழ்க்கை கேள்விக்குறியாகி இருந்தது. பள்ளிகள் மூடல், 144 தடை, விமான சேவை பாதிப்பு என சொல்லொணா துயரத்தை இந்த மக்கள் அனுபவித்து வந்தனர். இந்நிலையில் இந்தியா பாகிஸ்தான் இடையே போர் நிறுத்தம் என்ற அறிவிப்பு அனைத்து தரப்பு மக்களையும் மகிழ்ச்சியடைய செய்துள்ளது.